வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அந்தர்பல்ட்டி அடித்த புகழேந்தி அதிர்ச்சியில் ஓபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெங்களூரு புகழேந்தி அவர்கள் பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வேண்டுமானால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கலாம். இதற்கு முன்னாடி அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவின் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடியவர், ஜெயலலிதா அவர்களின் கொஞ்சம் விசுவாசியாக கூறக்கூடிய ஒருவர் தான் பார்த்தீங்கன்னா பெங்களூரு புகழேந்தி என்று கூறலாம். அவர் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் பெங்களூரில் நம்முடைய ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குகளாம் அங்கிருந்தே ஒரு மாவட்ட செயலாளராக அங்கே பொறுப்பேற்று பலவிதமான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. அதாவது கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவான வேலைகளையும் அவர்களுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே பாற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக தான் இருந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஆதரவு இருந்தார். அதை பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களோடு இணைந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆதரவையும் கொடுத்திருந்தார். அதன் பிறகு சசிகலா அவர்கள், அதன் பிறகு ஓபிஎஸ், மேலே பார்த்தீங்கன்னா மீண்டும் இபிஎஸ் அப்படின்னு போயிட்டு அப்படி இப்படி எல்லார் பக்கமும் போயிட்டு ஆதரவை கொடுத்துட்டு கடைசியாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கம் வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் என்றும் ஒரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய இபிஎஸ் தரப்புக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் கூற, இது பெரும் விதத்தில் ஒரு பக்கம் அவர் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரா, அப்போ அதிமுகவிற்கு செல்ல இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு வேளை அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள் சென்றால் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாகிவிடும். ஏனென்றால் பெங்களூரு புகழேந்தி என்பவர் என்னதான் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருந்தாலும் அவருக்கான ஆதரவு என்பது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் துணைகளே அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான். அவர்களுடைய ஆதரவாளர்களே கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் இருந்து விலகினால் கண்டிப்பாக அவருக்கு சிக்கலாக அமைந்துவிடும். ஏனென்றால் இந்த ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு வெற்றியை அளித்தால் மட்டுமே அவருக்கான ஆதரவு என்பது கூடும். அப்படி தோல்வியில் சந்தித்தால் கண்டிப்பாக சிக்கலாக மாறிவிடும் என்றும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தற்பொழுது எடப்பாடிக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் 2024 தேர்தல் முடிவு, அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக ஒன்றுபடும், பல அணிகள் ஒன்றாகிவிடும், அது அதிமுகவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இதனால் கட்சி ஒன்றானால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை தான். அடிப்படை தொண்டர்களும் கடைக்கோடி தொண்டர்களும் இதை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கட்சி ஒன்றுபட்டு அனைவரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுத்தி கட்சி நல்லா வழி நடத்துகிறாங்கன்னா வெற்றி என்பது அதிமுகவுக்கு கிடைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2024 பெரும்பான்மையை தொடும் அப்படின்றது உறுதியாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே.